அம்மா இங்க இருந்த ஸ்டார் எங்க? அங்கதானே இருக்கும், நல்லா தேடி பாரு. ஸ்டார் போட்டாதாப்பா கிறிஸ்மஸ் ஃபீலே வருது. அம்மா போயிட்டு வரேம்மா. இருடா, சாப்பிட்டு போடா. இன்னும் சாப்பிடாம என்னத்தை யோசித்துக்கிட்டே இருக்க? உங்களுக்கே தெரியும், இந்த கம்பெனியில் நிறைய வாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். இந்த கம்பெனியில் இதான் கடைசி அட்டம்ப்ட்டு. இதுவும் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. வருத்தப்படாத, நம்பிக்கையோட போ. இந்த வாட்டி உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். இட்ஸ் மை ரெஸ்யூம் சார். It was nice working with you. We will get back to you. Okay, thank you sir. Hello. Hello. Is this Arun Kumar? Yes, Arun Kumar Robert. Morning interview attend பண்ணீங்கல்ல? ஆமா. Sorry, உங்களுக்கு பதிலா வேற ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டாங்க. Okay ma'am. ஹலோ ஹலோ. சொல்லிச்சலாம். எங்க இருக்க? இந்த பசங்களோட வெளியில். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. நம்மளை பற்றி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்டா. நீ வேற கசுன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா தூக்கு போட போயிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரிலடா. அப்படி சொல்லாத சொல்லும். அதனால் எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கே நான் ஓகே சொல்லிட்டேன்டா. அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என் உலகமே நீ தாண்டி. நீ இல்லாமல் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன்? நீ இல்லைன்னா செத்து தாண்டி போவேன். செல்லம் செல்லம், நான் மட்டும் தாண்டி பேசுகிறேன், நீ ப்ளே பண்ண மாட்டேற. டே 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 டே. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எஸ்தர், என்னாச்சு? அவங்க பையனை தூக்கிட்டு போறாங்க. அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லையாக்கா, பிரெயின் ஃபீவர்னு சொல்றாங்க. டாக்டர் கூட கைவிட்டுட்டாங்களாம். அதான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ்னாலையும் இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாதுக்கா. என்ன இந்த மாதம் சம்பளம் கம்மியாக இருக்கு? அதுவா, கொஞ்சம் செலவாயிட்டு. ஆமாம், யாருக்கு செலவு பண்ணீங்க? யாருக்கும் கொடுக்கல, எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்தேன். ஆமாம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? மாதம் மாதம் உங்கள் அம்மா கேக் கொடுத்துட்டு இருந்தா நம்ம ஃபேமிலி எப்படி உருப்படும்?
டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட சண்டை போடுறதே உனக்கு வேலையாக போச்சு. உன்னை கெட்டின நாள்லேருந்து என் நிம்மதியே போச்சு. உங்களை கெட்டினதுனால தான் என் வாழ்க்கையே போச்சு. நான்காம் ஆண்டு நினைவு அஞ்சலி, உமரிக்காடு உதயகுமார். இன்னுமா இவரை நினச்சிட்டு இருக்காங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்கக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் புருஷன் அவர் பண்ணைய சொத்தை உங்க நாத்தனார் பேருக்கு எழுதி வச்சிட்டாராம்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இப்போ என்ன நடந்துன்னு சொல்லி நீ இப்படி கத்துற? இப்படி எல்லாத்தையும் உங்க அம்மாவுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கொடுத்தா நம்ம குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்கும். வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட போராடினா இனிமே உங்க கூட வாழவே முடியாது. அப்படி வாழ முடியாதுன்னா கிளம்பு, உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு. நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வீடு. நீங்க வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. ஏக்கா போஸ்ட். எதுக்கு இவ்வளவு கோபம்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தம்பி, ஏன் அழுகுறீங்க? எனக்கு வாழையே பிடிக்கல சார். ஒரு பொண்ணு மேலே உயிரே வச்சிருந்தேன் சார். அவளுக்காக பார்த்து பண்ணேன் சார். அவளுக்காக எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சண்டை போட்டேன் சார். என் படிப்பெல்லாம் வீணாக்குனேன் சார். என் நேரத்தெல்லாம் அவளுக்கு தான் சார் கொடுத்தேன். அவள் இனி விட்டுட்டு போயிட்டா சார். இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது சார். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். என் பையன் என்னை விட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்னாச்சு? அன்பு ஒரு காலம் ஒளியாது. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹலோ ஹலோ. அருண்குமார் ராபர்ட். யா, அருண்குமார் ராபர்ட். சாரி, மார்னிங் ரிசல்ட் தப்பாக சொல்லிட்டோம். நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். செகண்ட் வீக் நீங்கள் ஜாயின் பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்ன டேட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
அநேகரை சுகமாக்கி சோர்ந்த உள்ளங்களை தேற்றி இருளில் நடந்தோருக்கு நம்பிக்கை தீபம் ஏற்றி போராடும் மனங்களுக்கு சமாதானம் ஊற்றி கண்ணீரின் நடுவிலும் கிருபையாய் பேசின அந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது உயிரோடு வாழும் உண்மை. அந்த வார்த்தையே வழி, சத்தியம், ஜீவன். அந்த வார்த்தை இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.